பேச்சுக்களை அதிகம் பயன்படுற துறைகளில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் கதை சொல்கிறது எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கதை சொல்லி எதிராளி கிட்ட புரிய வைக்கும்போது நம்மளோட கருத்து வந்து ரொம்ப ஆழமாக பதிவிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஞாபகத்தில் நம்ம ரொம்ப நாள் இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து கதை சொல்லி பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10-15 கதைகளை உங்களோட தொகுப்பில் மைண்டில் வச்சுக்கோங்க. இது மூலமாக அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதைகளை இடம் பொருளுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே சொல்ல பழகலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி வடை சுட்ட கதை, இதில் வந்து நீங்கள் பாட்டியை கதாநாயகி ஆக்கி பாட்டி எப்படி வடையை காக்கா கிட்ட எழுந்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பரிதாபமாக்கி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி வந்து காக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கதையை சொல்லி எப்படி வந்து தந்திரமாக தான் ஏமாற்றப்பட்டதாக சொல்லலாம். அடுத்தது வந்து நரி வந்து எப்படி திறமையாக பேச்சு திறமையால் அந்த வடையை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் நீங்கள் அந்த கதையை சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் தொகுப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா வேரியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கதைகள் சொல்ல பழகுவோமே.